சமீபத்தில் ஒரு நபர் சொன்னார், சார் உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குது, ஒரு நல்ல முகம், நான் சொல்லலை. அப்புறம் நிறைய பேசுறீங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது, என்னை மாதிரி ஆட்கள் யாரும் பிடிக்கிறதே இல்லை, நான் முகமும் எனக்கு நல்லா இல்லை, அப்படி எல்லாமும் சொல்லிகிட்டே போனார். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பிறருக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு காரணம் அவருடைய முகம் மட்டும்தான் அப்படின்னு. நிச்சயமாக இல்லவே இல்லை. ஒருத்தர் முகம் அழகாக இருக்குது, அழகாக இல்லை அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. ஒருத்தர் கலராக இருக்கிறாரு, கலராக இல்லை, பர்சனாலிட்டி, அதுக்கும் அட்ராக்ஷனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மேபி இருக்கலாம், சின்ன விஷயங்கள் இருக்கலாம், பட் அதுதான் முழுக்கமாக இருக்க மாட்டேன்னா நிச்சயமாக இல்லவே இல்லை. எது மற்றவங்க நம்மளை நோக்கி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருக்க பாசிட்டிவ் வைப். அதாவது நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா மற்றவங்க உங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கப்படுவாங்க. ஒரு சின்ன குழந்தை பாருங்க, தெரியாத குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும். ஒரு மிருகங்கள் கூட நம்மளை பார்த்து ஓடி வரும், நம்ம யாரும் கூட தெரிஞ்சுக்காது, நம்மளை பார்த்து வாலாடிட்டு போகும். மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா உணர்வுகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் இந்த பாசிட்டிவ் வைப் ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. ஸோ மற்றவங்க உங்களை பார்த்து பழகணும், பேசணும், சிரிக்கணும், உங்கள்கிட்ட நம்பர் நெருக்கமாக இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க. நம்முடைய முகத்துவம் அப்படிங்கிறலாம் அந்த இன்ஃபேக்ட் காம்ப்ளெக்ஸே தேவையில்லை. நீங்கள் பாசிட்டிவ் வைப்போட இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மற்றவங்களை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்க, ஒரு புண்ணை கூட இருங்க. எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரிதான், அதை கண்ட்ரோல் அதை கையழகாக பழகிக்கிங்க. அது துக்கமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். எதையுமே அளவுக்கு மீறி போகாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க பழகுங்க. நிச்சயமாக நீங்கள் மற்றவங்க நோக்கி உங்களை ஈர்க்கப்படுவீங்க.